ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அந்த மொபைலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்னொரு சேனல் தில்டெக் சேனலில் அன்பாக்சிங் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அதோட லிங்க் பார்த்துட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் அன்பாக்சிங் லிங்க்கு அதை பார்த்துட்டு வாங்க. இல்லை ஜி எதுக்கு ஒரு பொட்டி, ஒரு ஃபோனு, ஒரு கேஸு, ஒரு சார்ஜரு, ஒரு கேபிளை காட்டிட்டு எதுக்கு ஜி அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம், இந்த ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ரிவ்யூ யூனிட் கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேரெக்டாக உங்கள்கிட்ட ஃபீட்பேக் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் என்னால் தைரியமாக என்ன விஷயங்கள் இருக்குது, இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்கள்கிட்ட நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ் நிஜமாகவே பார்த்துட்டிங்கன்னா இவங்க தூக்கத்தில் எதுவும் இவங்க மொபைலும் ரெடி பண்ணிட்டாங்களா, இல்லை ப்ரைஸிங் எதுவும் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்பெக்ஸில் 2 மொபைலுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்கும், ரொம்ப குறைகளாக இருக்கும். என்னோட பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு பிக்கர் பிராண்டு, ஒரு பெரிய பிராண்டு அவங்க செய்யக்கூடிய வேலையில் இவங்க செஞ்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வயசில் இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து இன்னொட்டம் 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் நோட் 11. ஓகேவா? ஸோ 11s பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் மேலே கார்டு கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11 பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிருவோம். டிஸ்பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம காலையில் முழிக்கிறது டிஸ்பிளே தான், தூங்கும் போது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறதும் டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு மொபைல் ஓடுதா ஓடலையான்னு பார்க்க போகிறது டிஸ்பிளேலால தான். ஸோ டிஸ்பிளே எப்படி இருக்குது, என் கான்டெக்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியுதா என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா வெளிச்சத்தில் ஒரு நேரம் மொபைலே தெரியாதுங்க. வெளிச்சத்தில் வச்சு சன்லைட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மொபைலு என்ன இருக்குது, அப்படியே நம்மளுக்கு 80 வயசு கிழமைய மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்போம், பார்த்தா உள்ளே போயிருக்காது. ஸோ அது மாதிரி டிஸ்பிளேலாம் இருக்கும். ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இந்த டிஸ்பிளே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இதோட ஸ்க்ரீன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 இன்ச் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எப்படி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தூக்கத்தில் ஏதோ ஸ்பெக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் நான். ஏன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங்கு 12,000. 12,000க்கு ஒரு 464 வேரியண்ட் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 11Sல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டு, ஒரு 8 ஒரு 6. ஸ்டார்டிங்கே 8 6, ஆனால் இங்கே 464. அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். 12,000. 12,000க்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, வெறித்தனமாக இருக்குல்ல. AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்மே எதுவுமே இல்லைங்க. AMOLED டிஸ்பிளே தான் இங்கே ஹைலைட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்மே இங்கே எதுவுமே கொடுக்கல. ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாமல் எப்படி AMOLED டிஸ்பிளே 13,000க்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதே பெரிய விஷயம். ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நம்ம தேவை கிடையாது, என்னையை பொறுத்தளவு தேவையே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மொபைல் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு. நான் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ஆன் பண்ணவே கிடையாது. 60 ஹெர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே நான் கேமிங்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி கேமிங்கு, எடிட்டிங்கு, ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்குது. டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் 60 ஹெர்ட்ஸ்க்கு 90 ஹெர்ட்ஸு 120 அதில் ஒரு வித்தியாசமும் ஒரு கழுதையும் தெரியாது. ஓகேவா? அதான் இங்கே விஷயமே. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் 12,000 இனிமேல் வர மொபைல் வேறு வழியே கிடையாது. எல்லா கம்பெனியுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்தாகணும். அது மட்டும் கிடையாது, ஏன்னா ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா MediaTekல G88 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி G88 வந்ததே கிடையாதா? வந்திருக்கு. அதுலேயே AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. அப்போ இந்த ப்ராசஸரால் ஒரு AMOLED டிஸ்பிளே ப்ராசஸரை விடுங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேக்கு 13,000 கொடுக்க முடியுது. ஏன் மீதி கம்பெனிக்காரங்க கொடுக்க முடியலை? ஓகேவா? நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றா பேசும்போது. இருந்தாலும் இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்கல. இதோட ஸ்லிம்முங்க, மொபைலோட ஸ்லிம். நாங்கள் தான் சின்ன சைஸு விவோ ஒரு சைடு அடிச்சுட்டு சண்டை ஓட்டு விழுறாங்க, ஓப்போ ஒரு சைடு சண்டை ஓட்டு விழுறாங்க. இதில் எம்ஐ வேறு நாங்கள் சண்டை ஓட்டு, நாங்கள் தான் உலகத்திலே சின்ன சைஸு. அப்போ இவங்கள என்ன செய்ய சொல்கிறது? நாங்களும் கொண்டு வந்துட்டோம்யா, நாங்களே 7.8 mm திக்னஸ்யா. இதுக்கு என்ன செய்ய போகிற நீ? 13,000 நாங்கள் 7.9 mm திக்னஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ மொபைல்லாம் 25,000 கொடுக்குற. நாங்களே 13,000 AMOLED டிஸ்பிளே 7.9 mm திக்னஸ்க்கு வெயிட்லெஸ்ஸு 185 கிராம் தான். எப்படி 185 கிராமு.
வேறு லெவலில் இருக்குல்ல. சார்ஜரும் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர் 33 வாட்ஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் சார்ஜிங் வந்து கொஞ்சம் அடிக்குது, இடி வாங்குது. ஏன்னா 33 வாட்ஸ் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுது சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு மாடரேட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு 2 நாள் தாக்கு பிடிக்குது. நல்ல ஹெவி யூஸராக இருந்தீங்க பார்த்தீங்களேன், உங்களுக்கு ஒரு நாள் தான் தாக்கு பிடிக்கும். அது நீங்கள் 10,000 ஆம்ஸ் பேட்டரி போட்டாலும் அதான் ஆண்ட்ராய்டோட தலைவிதி, வேறு வழியே கிடையாது. அப்படி தான் இருக்கும். உள்ள ஆப்ஷன்ஸ் கூட பேட்டரியோட லைஃப் அடியை வாங்க தான் செய்யும் கேம் விளாடும் போது எல்லாமே. அடுத்து இதில் வந்து LDDR4 ரேமா அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. UFSலாம் இல்லை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் லெவல் எஸ்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. 4DDR4 ரேம் ஆனால் கண்டிப்பாக இருக்கும். DDR4 ரேம் இருக்கும். கண்டிப்பாக UFS 2.1 இருக்கணும். பட் ஆனால் அவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்து எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கெலாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. சைன் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இதுலேயே 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்டு கிரே. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில் நம்ம பேச முடியும். வந்து க்ளீனாக க்ரே ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாய்க்கலாம். க்ரீனு ஒரு க்ரே அது மட்டும் நம்ம சொன்னாலே போதும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்க்கும்போது ரொம்ப லவுடாலாம் இல்லை ஜி. லவுடு இல்லைனாலும் ஸ்பீக்கர் டீசெண்டாக இருக்குது. கேமிங் விளாடும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது மாதிரி 3.5 ஆடியோ ஜாக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவலில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட அவங்களோட சொந்த ஸ்கின்னு XOS 10 வேறு லெவலில் இருக்குது. இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் வேறு லெவல். அதே தூக்கத்திலே என்னமோ பண்ணிட்டாங்க. தூக்கத்திலே எல்லாமே என்னமோ செஞ்சு என்னமோ பண்ணிட்டாங்க இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் வந்து. வேறு லெவலில் இருக்குது ஜி. நிஜமாகவே XOS 10 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ரேஞ்சுக்கு iOS ரேஞ்சுக்கு இன்னொட்டம் இவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதளவுக்கா இருக்குது இல்லை ஜி. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் ஐக்கான்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ராக் பண்ணி மேலே பார்க்கும்போதோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்ஃபினிக்ஸ் சைடில் வந்து. ஸோ எந்த ஒரு பக்ஸுமே கிடையாது. இவங்களும் கெஸ்டட்ஸ்னால் ஏகப்பட்ட கெஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுவோம் கழட்டினா அலாரம் அடிக்கிற மாதிரி. ஸோ வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா அது மாதிரி கேமிங்காக டர்போ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேமிங்காகவே நிறைய இன்ஜின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் 6 லேயர் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் லைனர் மோட்டெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ லெவல் எஸ்ஸில் இருக்குது. இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஒரு சில இடத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளை. அடுத்து இதோட கேமரா. ஸோ கேமரா பற்றி பேசணும்னா ரொம்ப மோசம் தான் சொல்லணும். லைட் நல்லா இருந்தால் ஓகே, சுமாராக இருந்தால் மொக்கை. கீழே சுற்றி ஓட்டையை போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 48 கூட கொடுத்துருக்கலாம். 48ல் சாம்சங் சென்சார்லாம் நல்லா இன்றைக்கி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. 48 கொடுத்துருக்கலாம். இங்கே 50 ஓகே நல்லாயிருக்கு. நம்ம நைட் மோடு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாத 2 MP டெப்த்து 2 MP மேக்ரோ. ஸோ இதில் வந்து அல்ட்ரா எல்லாம் கொடுத்துருந்தா ஒரு திருப்தியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் கோலில் ஒரு 16 MP கேமரா, மேலே 2 செல்ஃபி லைட்டு. ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் எடுக்கிற ஷாட் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. அதே மாதிரி செல்ஃபீஸும் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஃபினிக்ஸ் நோட் லெவலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மொபைல் வாங்கலாம் ஜி, கண்டிப்பாக வாங்கலாம். 13,000 ரூபா. ஸோ இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 12,000 ரூபா. ஸோ 12,000 ரூபாய்க்கு ஒரு 7.9 mm திக்னஸ்ஸு, ஒரு 155 கிராம் வெயிட்டு, மீடியா டெக்கு ஒரு அடுத்த G85க்கு அடுத்த வெர்ஷன் G88, ஒரு லேகிங் இல்லாத இஷ்யூஸோ, ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட 4 and 64 வேரியண்ட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா டூயல் சிம் மைக்ரோ SD கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து 512 GB வரைக்கும் நம்ம எஸ்டமல் பண்ணிக்கலாம் மெமரி கார்டை பொறுத்தளவு. இல்லை நெகட்டிவே இல்லையா ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ஜி. ஒரு சில பக்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஆல்வேஸ் ஆன் ஆம்லன்னால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ அதில் வந்து திடீர்னு வருது, திடீர்னு போயிடுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே திடீர்னு ஏன் வருதுன்னு தெரில, திடீர்னு ஏன் போகுதுன்னு தெரில. ஒரு சில பக்ஸ்லாம் இருக்குது இதில். அவங்க ஆனால் போகிற அப்டேட்ஸில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அப்டேட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் சைடில் இருந்து. இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் லெவல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வேறு என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G31 ஸோ அது மாதிரி சீரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனோட உங்களுக்கு வருது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மொபைலில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளோட சோஷியல் லிங்க்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அன்பாக்சிங்கோட லிங்க்கும் கீழே போட்டு விட்றேன். ஸோ அதே நீங்கள் அன்பாக்சிங் பார்த்து அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கலாட்டியும் டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த இது மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.